இன்னைக்கு நான் திருப்பூர்ல இருக்கேன். ஆண்டாண்டு காலமா ரகசியமாவே இருந்துகிட்டு வர மாந்திரீக ரகசியங்களை இங்க இருக்கிற சலாவுதீன் ஒரு ஸ்கூல் வச்சு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவரோட தான் இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சலாவுதீன் தான் கிட்ட படிக்க வந்தவங்களை மந்திரவாதிகளாக்கி சந்தோஷப்படுற அதே நேரத்துல இவர் வேதனைப்படுற மாதிரியான சில சம்பவங்களும் இங்க நடந்திருக்கு. சமீபத்துல இவரோட மாந்திரிக மாணவர் ஒருவர் இந்த கலையை தப்பா பயன்படுத்தி ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்காரு. இங்க கத்துக்கிட்ட மந்திரத்தை யூஸ் பண்ணி ஒரு ஆட்டோவை எரிச்சிட்டதா சொல்லப்படுது. உங்கள்கிட்ட வந்து கத்துட்டு போனவங்க ஏதாவது தீய வழியில பயன்படுத்தி அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? நிறைய தெரிஞ்சிருக்குதுங்க. நிறைய அது மாதிரி சிக்கியிருக்காங்க. சமீபத்தில் கூட ஒருத்தர் ஒரு ஆட்டோ எரிச்சுட்டதா இது பண்ணி வச்சிருந்தாங்க. ஆட்டோவே எரிச்சிருச்சு மந்திர சக்தியினால எரிச்சு வச்சிருக்காங்க. அதை பிடிச்சி கண்டிச்சு பழையபடி இப்ப அவர் மந்திரம் செய்ய விடாம நிறுத்தி வச்சு வச்சிருக்கேன். நான் இங்க வரும்போது எல்லாரும் சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு வித்தியாசமான காட்சியை நான் பார்த்தேன். எனக்கு ஆபத்து நேரும் நிலையை தவிர பணத்திற்காக ஆசைப்பட்டு இக்கலையை தீய வழியில் பயன்படுத்த மாட்டேன். சர்வசக்தி மீது ஆணை. எனக்கு ஆபத்து நேரும் நிலையை தவிர பணத்திற்காக ஆசைப்பட்டு இக்கலையை தீய வழியில் பயன்படுத்த மாட்டேன். சர்வசக்தி மீது ஆணை. இது மீறி செயல்பட நுழைந்தால் இது உங்களுக்கு பழிக்காம கடவுதுங்கிறது குருவோடைய சாபம். மீறி இந்த செயல்களை தீய வழியில் பயன்படுத்தினீங்கன்னா இந்த செயல்கள் உங்களுக்கு பழிக்காம போயிடும். அதனால உள்ளதை சொல்லி நல்லதை செய்யறதுக்கும் நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே இதை பயன்படுத்தணும். இந்த ஆட்டோ இன்சிடென்ட் கேள்விப்பட்டதும் தான் இந்த சத்திய பிரமாணத்தோட காரணம் எனக்கு தெளிவா புரிஞ்சுது. இந்த சத்திய பிரமாணம் எடுத்துக்கிறதால மாந்திரீக பயிற்சி எடுத்துக்கிட்டு தவறு பண்றவங்களை சலாவுதீனால கட்டுப்படுத்த முடியும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்.